ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான கூட்டு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஒரு கூட்டு மட்டும் செய்தால் போதுங்க, குழம்பு வைக்கவே தேவையில்லை. இதை சுட சுட சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே குளிர்ச்சி. இதோட ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா 1 பார்ட் ரெசிபி மாதிரி வெறும் குக்கர்லேயே செய்து முடிச்சிடலாங்க. இது காரக்குழம்பு, இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே அருமையான சைடிஷ்ங்க. வாங்க இந்த டேஸ்டான கூட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை இன்றைக்கி நம்ம சிங்கிள் பார்ட் ரெசிபி மாதிரி குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் குக்கரை சூடு பண்ணிவிட்டு அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வர டைமில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடயே காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். 2லேருந்து 3 பச்சை மிளகாய் 1-2 கீறிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன். இதுக்கு பதில் நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கினாலே போதுமானது. ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே தக்காளி பழம் ஒரே ஒரு தக்காளி பழம், அதாவது மீடியம் சைஸ் பழமே எடுத்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி போட்டால் புளிப்பு மாதிரி ஆகும். அதனால் சின்ன பழமாக ஒரு பழம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 1-2 கீறிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி மசியணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே மீடியம் சைஸு சொரக்காய், அதாவது ஒரு 1/2 கிலோ அளவு சொரக்காய் இருந்தது. அதை கழுவிட்டு சுத்தம் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. தோல் எல்லாத்தையும் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் பீஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் காய் குலையாமல் வரும். ரொம்ப சின்ன சின்ன பீஸாக போட்டிங்கன்னா காய் குலையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு தூள் பெருங்காயம் இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு செய்யும்போது இந்த கூட்டோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால் காயை கண்டிப்பாக ஒரு 2 நிமிஷத்துக்காவது எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம் அளவு பாசிப்பருப்பை 2 தடவை தண்ணியில் கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்கிறேன். இதை அந்த ஊற வச்ச தண்ணியோடைய அந்த காய் கூட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை ஊற வச்சுட்டு சேர்க்கும்போது பருப்பு நல்ல பூ மாதிரி வெந்து வந்திருக்கும். அதே நேரம் காயும் குலையாமல் வேகும். காய் சீக்கிரமே வந்துடும். அதே நேரம் பருப்பு கொஞ்சம் நின்று தான் வெந்து வரும். ரெண்டையும் ஒரே பக்குவத்தில் வேக வைக்கணுன்னா பருப்பை ஊற வச்சுட்டு வேக வைங்க. அப்போ தான் ரெண்டுமே ஒரே பக்குவத்தில் வெந்து வரும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வெறும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு துருவின தேங்காய் ஒரு 2 கைப்பிடி அளவு துருவின தேங்காய் வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் தேங்காய் சேர்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. கூட்டோட டேஸ்ட்டு நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது நம்ம ஆல்ரெடி காயெல்லாம் பரட்டி விடும்போதே ஹீட்டில் இருக்கிறதுனால சட்டுன்னு கொதி வந்துடும். கிளறி விட்டு பார்க்கும்போது காய் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணும். தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ கொதி வந்துருச்சு. குக்கரில் விசில் போட்டு வச்சிடலாம். ஒரு 3 விசில் ஹை ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்திங்கன்னா பருப்பும் காயும் நல்லா ஈக்குவலாக பக்குவமாக வெந்து வந்திருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. பருப்பு நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு. அதே நேரம் காய் குலையாமல் நல்லா முழுசாக இருக்குது. இந்த மாதிரி வெந்தால் தான் கூட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான சொரக்காய் பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டேஸ்டான ஹெல்த்தியான கூட்டை சம்மர் டைமில் அடிக்கடி செய்து சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் அடிக்கடி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. வெயிலில் டயர்டாக வேலை பார்த்துட்டு வரவங்களுக்கும் இந்த கூட்டை செய்து கொடுக்கலாம். இந்த டேஸ்டான ஹெல்த்தியான கூட்டு ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.